ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய 45 நாள் கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு வந்து 45 நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதுனத்துக்கே போவார். இததான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த 45 நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக ஒரு முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் செய்ய போறத முன்னோட்டமா செய்யறாரு. அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா, ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல். அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 3 வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது. அதுலயும் அக்டோபர் 18 டு நவம்பர் 11 உச்சமா இருக்காரு. அதே மாதிரி நவம்பர் 11 டு டிசம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வக்ரகதி அடைகிறாரு. பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான். பெருசா கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போது, நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கடகத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. இது உங்களுக்கு 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றத மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா 12ஆம் பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது நமக்கு நிறைய என்ன தோணும் அப்படின்னா, கோயில் போலாம், தீர்த்த யாத்திரைகள் போலாம், ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணலாம், இந்த பத்ரிநாத், கேதார்நாத், காசி, கயா இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போலாம், புண்ணிய நதிகளுக்கு போய் நீராடி வரலாம் அப்படின்னு தோணும். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இதெல்லாம் நல்லா செய்வீங்க. நல்லா சாப்பிடுவீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா தூங்குற மாதிரி இருக்கும், படுத்த உடனே தூங்குற மாதிரி இருக்கும், மனசு நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லோன் போட்டு வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறது, பிள்ளைங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறது, ஒரு சின்ன லெவல்ல வீட்டுல கெட் டுகெதர் பார்ட்டி பண்றது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்டானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பாத்தீங்கன்னா விரையாதிபதியா இருக்கும் போது, விரைய குருவா இருக்கும் போது என்னென்ன மாதிரி சுப விரயங்கள் கொடுப்பாரு அப்படின்றத சொல்லிட்டேன். அதுக்கும் மேல குரு பகவானோட உச்ச பார்வை 4, 6, 8, அதாவது 4ஆம் பாவம் சுகதாயார் ஸ்தானத்துல குருனோட பார்வை அப்படின்றதுனால சிம்ம ராசி அன்பர்கள் உங்களோட கம்ஃபர்ட் அதிகரிக்கும். அஷ்டம சனியா இருந்தாலும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கா. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைய போறான். அதுக்கும் மேல சனியினோட வக்ர பார்வை வந்து நல்லிஃபை ஆயிடும். காரணம் என்ன அப்படின்னா, சனி மேல குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை பதியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான். இது ஒரு பெரிய பிளஸ். அப்ப ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சுங்க. நான் வந்து பாருங்க ஆல்ரெடி நல்ல வசதியா தான் இருக்கு, ஒரு நல்ல கார் வச்சுட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கலான்னு விருப்பப்பட்டேன். லக்ஸரியஸ் கார் வாங்கிட்டேன். அந்த காரை விட இந்த கார் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. எங்க அம்மா எனக்கு ஆல்ரெடி சப்போர்ட் தான். நடுவுல எங்க அம்மாக்கும் எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நடுவுல எங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அதனால எங்க அம்மானோட சப்போர்ட் எனக்கு குறைஞ்சிடுச்சு. இப்ப எங்க அம்மா எனக்கு பரிபூர்ணமா சப்போர்ட்டிவா இருக்காங்க. இது ஒரு பெரிய பிளஸ். 6ஆம் பாவத்துல குருனோட பார்வை, ருணரோக சத்ருஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை. சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, அதே மாதிரி எதிரிகள் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை, இது எல்லாமே கிடைக்கும். எங்களுக்கு எப்படிங்க, பல லட்சம் கடன் இருக்குங்க, அதுல சில ஆயிரமாவது அடைப்பீங்க. அடைக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்ல. நோய் இன்க்யூரபிள் டிசார்டர் இருக்குங்க, குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குங்க, ரொமட்டாய்டு ஆர்த்திட்டிஸ் இருக்குங்க, அதுல அந்த நோயினோட வீரியம் குறையுங்க. நோயில வந்து பாத்தீங்கன்னா நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க, இப்ப நல்லா இருக்குப்பா, வைத்தியம் பண்ணிட்டே தான் இருக்கேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன், ஆனா நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சென்சேஷன் வருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா. 8ஆம் பாவம் துஷ்தானத்துல உச்சகுருனோட பார்வை. சமுதாயத்துல செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து பாருங்க ஒரு நல்ல கௌரவமான பொசிஷன்ல இருக்கேன். பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை சும்மா வந்து வீட்டுல விளையாடும், நான் பொண்ணு மாதிரிதான் பழகினேன். அந்த பிள்ளை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா என் மேல ஒரு பழி போட்டாங்க. இதனால நான் ரொம்ப வந்து நொந்து போயிட்டேன். இந்த மாதிரி இதுல இருந்து அந்த பிள்ளை போய் சொல்லுச்சு, அந்த பிள்ளையோட அம்மா என் மேல தேவையில்லாம பழி போட்டாங்க அப்படின்றது 4 பேருக்கு தெரியும். அப்ப 4 பேர் அவங்கள கேவலமா பேச ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு வந்து சாதகமா பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ரிலீஃப். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாருங்க எங்க கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜரினோட சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. பயமா இருக்கு, சாதகமா வருமா என்னன்னு தெரியல, பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு கணவர்னோட ஆரோக்கியத்துல ஒரு மேம்பாடு அப்படின்றது கிடைக்கும், கணவர்னோட உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் உங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா. உங்களுடைய மாங்கல்யம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றப்படும். குரு வந்து மேக்சிமம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுடுவாரு. சுய ஜாதகத்துல மாரக தசை வராம இருந்தா மட்டும் சரி. அப்ப ஆன் தி ஹோல் சிம்மம் எனக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள், இது கோச்சார பலன்கள், இது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன், புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன், இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல செஞ்சேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்ப யூஎஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிருக்கேன், வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு, போலாமா? ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரன் தேடிட்டு இருக்கேன், ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா? நல்லபடியா அமையுமா? ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுது, டிவோர்ஸ் கிடைச்சிடுமா? அவங்களால பிரச்சனை வருமா? இந்த மாதிரி பல queries உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம் தான் இல்லையா? அப்ப அந்த ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.